ஹலோ, நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டெத்தஸ்கோப். எல்லோரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டெத்தஸ்கோப் வந்து டாக்டர் யூஸ் பண்ணுவாங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபிசியோதெரப்பிலையுமே வந்து ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா பேஷண்ட்டோட ஹார்ட் சவுண்ட்ஸ் அண்ட் லங் சவுண்ட்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டெத்தஸ்கோப்பில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நார்மல் ஸ்டெத்தஸ்கோப்பு. நார்மல் ஸ்டெத்தஸ்கோப்பில் வந்து சீஃபான பார்ட்னா மூணு தான். இந்த பார்ட் இருக்குல்ல, இது வந்து இயர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட் வந்து இயர் பீஸு, நம்ம இயரில் கனெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த பார்ட் வந்து செஸ்ட் பீஸ். இந்த பார்ட் வந்து செஸ்ட் பீஸ். இந்த இயர் பீஸையும் செஸ்ட் பீஸையும் கனெக்ட் பண்ணுறது வந்து கனெக்டிங் டியூப். கனெக்டிங் டியூபோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயர் பீஸ்லேருந்து வர சவுண்டை வந்து செஸ்ட் பீஸுக்கு கேரி பண்ணி போகிறதுக்கு மட்டும்தான் வந்து இந்த கனெக்டிங் டியூபோட ஃபங்க்ஷன். ஃபர்தராக வந்து செஸ்ட் பீஸை வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. இது ஹோலாகவே வந்து நம்ம செஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செஸ்ட் பீஸை வந்து ஃபர்தராக 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா, இந்த பெரிய சர்ஃபேஸ் இருக்கிறது வந்து டயஃப்ராம், பெரிய ஏரியாவை டயஃப்ராம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சின்ன ஏரியா இருக்குல்ல, சின்ன ஏரியா, இதை வந்து பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் கிடையாது, அதோட வேவை வந்து நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வேல இருக்கும் போது ட்விஸ்ட் பண்ணுறோம். இந்த ட்விஸ்டிங் ஆக்ஷன் வந்து எல்லா ஸ்டெத்தஸ்கோப்லேயும் இருக்கும். இது எதுக்காகனா, ஒன்று டயஃப்ராம் பக்கம் வந்து சவுண்ட் வேவ்ஸ் கேரி பண்ணுறதுக்காக நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். இப்படி டேர்ன் பண்ணோன்னா பெல் பக்கம் வந்து நமக்கு சவுண்ட் கேட்கும். இப்போ பெல் நம்ம வந்து ஆடிபிளாக இருக்குது அப்படிங்கும் போது டயஃப்ராமில் வந்து இங்கே என்ன சவுண்ட் கேட்டாலும் இயர்பீஸில் கேட்காது. அதேமாதிரி இதை டேர்ன் பண்ணோன்னே பெல் சைடில் என்ன சவுண்ட்ஸை நம்ம கேட்டாலும் டயஃப்ராமில் சவுண்டு கேட்கும். பெல்லில் வந்து என்ன சவுண்டு கொடுத்தாலும் கேட்காது. ட்விஸ்ட் பண்ணுறது மூலயமா வந்து பெல்லுக்கும் டயஃப்ராமுக்கும் நம்ம வந்து கனெக்ஷன் டேர்ன் பண்ணிக்கலாம். பெல்லோட ஃபங்க்ஷன்னா டயஃப்ராமோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். டயஃப்ராமோட ஃபங்க்ஷன் என்னென்னா, ஹை ஃப்ரீக்வன்சி ஆடியபிள்ஸ். நம்ம ஜென்ரலாகவே தெரியும் ஸ்டெத்தஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு, ஹார்ட் சவுண்ட் அண்ட் லங் சவுண்ட்ஸை வந்து ஹியர் பண்ணுறதுக்காக கேட்குறோம். அதில் ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம டயஃப்ராம் யூஸ் பண்ணுவோம். அதுவே லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் நம்ம கேட்கணும் அப்படிங்கும் போது நம்ம பெல்லை யூஸ் பண்ணலாம். ஸ்டெத்தஸ்கோப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமல் சவுண்டு, நம்ம நார்மல் இயரால் ஆடியபிள் பண்ண முடியாத சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி தருது. நார்மலாக நம்ம ஸ்பீக்கர் வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, அது எப்படி சின்ன சவுண்டை ஆம்பிளிஃபை பண்ணி பெரிய லவுடர் நாய்ஸாக கொடுக்குதோ அதே தான் வந்து ஸ்டெத்தஸ்கோப்பும் பண்ணுது. நம்ம ஹார்ட் பீட் அண்ட் லங் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மினிமல் சவுண்டில் தான் இருக்கும். அதை ஆம்பிளிஃபை பண்ணி தரத்துக்காக தான் வந்து ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டெத்தஸ்கோப்பில் இப்போயே தெரியும் உங்களுக்கு, இந்த பக்கம் பெல் சைடில் இருக்கிற வந்து நாட்ச் வந்து க்ளோஸில் இருக்குது. இப்போ நான் ட்விஸ்ட் பண்ணும் போது இது ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஓப்பன் ஆகுதா? இப்போ வந்து இந்த பெல் வந்து டியூபோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது அந்த இது க்ளோஸ் ஆகுதா? க்ளோஸ் ஆகும் போது இது வந்து இப்போ டயஃப்ராமோட கனெக்ட் ஆகிருக்கு. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஹியரிங் சவுண்ட் வந்து பெல் சைடு இருக்கா இல்லை வந்து டயஃப்ராம் சைடு இருக்கா அப்படின்னு.